நான் ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருக்கிறதோட ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா சொல்லுவாங்க, நீ சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறதோட ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கணும். இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உதவின்றது அன்னைக்கு பண்ணிட்டு போகிறது உதவின்றது ஒரு சிலருக்கு தேவைப்படும். ஆனால் நான் மனசில் நினைக்கிறது என்னன்னா, லைஃப் கொடுத்துடணும் அவங்களுக்கு, மொத்தமாகவே அவங்களுக்கு அந்த லைஃப் கொடுக்கணும். இப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டோம், பர்த்டேக்கு போயிட்டு லட்டு கொடுத்தோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், அவங்க கூட ஒரு ஸ்டில் எடுத்துக்கணும், என் பர்த்டே அதுவும் நான் போய் அவங்கள பார்த்தேன்றது அதுவும் ஒரு உதவி தான். ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, அந்த ஒரு நாள் கொடுக்கறது இல்லை, மொத்த லைஃபையும் எடுத்து பார்ப்போமே. அதான் 60 குழந்தைங்க இப்போ வளர்ந்து 20 வருஷத்துடைய கஷ்டம். ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அதே மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு வருவாங்க குழந்தைங்க. வரும்போது ஏதோ ஒரு 50,000 கொடுத்து அனுப்புறது இல்லை, மொத்த ஆப்ரேஷன் நம்ம எடுத்து பண்ணுவோமே, என்ன போயிட போகுது. எவ்வளவு ஆகும் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணா எவ்வளவு செலவாகும்? ஒரு சிலருக்கு இந்த கார்டு வச்சுட்டு வருவாங்க, இந்த அரசாங்கத்தில் கொடுக்குற அந்த ஒரு சில ஸ்கீம் இருக்கு, அதை வச்சுட்டு வருவாங்க. ஒரு சிலர் அது என்னன்னே தெரியாமல் வருவாங்க. ஒரு குழந்தைக்கு 4 லட்ச ரூபா ஆகும், ஒரு குழந்தைக்கு 7 லட்ச ரூபா ஆகும், ஒரு குழந்தைக்கு வாழ்வு போயிருக்கும், ஒரு குழந்தைக்கு ஹார்ட்டில் 2 ஹோல் இருக்கும். ஸோ அந்த வாழ்வில் ஹோட்டல் இதெல்லாம் பேஷண்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ 3 லட்ச ரூபா ஆப்ரேஷன் நடக்கும், 7 லட்ச ரூபா ஆப்ரேஷன் நடக்கும். அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகள் பசங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஃபோட்டோ கொடுத்தோம், அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டோன்னு இல்லை, நீ தொழிலை கற்றுக்க, டான்ஸ் கற்றுக்க. நான் ஒரு நாளைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை, எனக்கு முழுசாக பண்ணணும்னு ஆசை. அவன் லைஃபை இப்போ பாருங்க, லைஃபை மாற்றிடணும். நம்ம இப்போ விவசாயிங்களுக்கு ஒரு ஸ்டில் கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறது இல்லை, டிராக்டர் கொடுத்துட்டு லைஃபை மாற்றிடணும். நான் பண்ணால் முழுக்க ஒருத்தருக்கு அவங்க லைஃப் மாறணும். இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு போஸ்ட்டுக்காகவோ வீடியோக்காகவோ நம்ம பண்ணுறது எனக்கு பிடிக்காது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். வாழறதுக்கு இப்போ மனுஷங்களில் 3 ரகம் தான். மனுஷன் நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், நம்ம செத்தோம். மனுஷன் ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவனும் வாழறான், அவனால் முடிஞ்சது அப்பப்போ மற்றவங்களுக்கும் பண்ணுறான், மாமனிதன். ஒரு மனுஷன் பிறக்கிறது மற்றவங்களை வாழ வைக்கிறதுக்கு தான். கடவுள் நீ எதுவாக இருக்கணும் நீ டிசைட் பண்ண. நீ மனுஷனாக இருக்கணுமா, சுயநலமா நீயே வாழ்ந்து நீயே உனக்காக மட்டும் போகணுமா, இல்லை மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு மாமனிதனாக போகணுமா, இல்லை மற்றவங்க வாழுறதே உன்னுடைய லட்சியமாக நினச்சி கடவுளாகணுமா, டிசைட் பண்ணி. ஸோ இப்போ இந்த மாற்றம் உங்களை பார்த்து இப்போ ஒரு கேபி பாலா கிட்ட கூட கேட்குறாங்க. ஸோ எப்படி எனக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் பார்க்குறேன், அவர் சொல்றது தான் அடுத்த தலைமுறை செய்கிறாங்க. ஸோ இது போன்ற உங்ககிட்ட வந்திருப்பாங்களே, இப்போ பார்க்கும்போது மாஸ்டர் உங்களை பார்த்தா ஒரு 100 பேருக்கு பிஸ்கெட் வாங்கி தரத்தும் அதுவும் ஒரு செயல் தான் அவங்க கிட்ட இருக்க காசு வச்சு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு சின்ன செயல்? அது மாதிரி பார்க்கும்போது சில பேர் இந்த குட்டி பசங்க உண்டி எல்லாம் எடுத்துட்டு கொடுத்தாங்கலாம் கேள்விப்படுவோம். அது எங்கேயோ ஒரு இன்ஸ்பிரேஷன் வர்றதுதான். இன்ஸ்பிரேஷன் இப்ப பாரு, கேபி பாலா காமெடியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஹீரோ கூட ஒரு கதை கேட்டுட்டு இருக்கோம், பண்ண வைக்க போறேன். அந்த தம்பி ஏன் எனக்கு பிடிக்கும்னா, ஒரு காமெடியனா பண்ணிக்கிட்டு அவர் உதவி பண்ற எண்ணம். எங்கேயோ நான் பண்ண ஆப்ரேஷனோ ஏதோ ரோல் மாடல் சொல்றாரு. எங்க அண்ணன் தான் எனக்கு ரோல் மாடல். அவர் லெஃப்ட் ரைட்னா நல்லா காமெடி பண்ணும். ஸோ அந்த தம்பி இந்த வயசுலயே அது பண்ணும்போது நம்மளுக்கு இல்லை, எஸ் நம்ம வரும்போது இந்த சேவையெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரல. இந்த பசங்களுக்கு நம்ம இருப்போம். அதுக்குதான் அவர் எங்க போய் பண்ணாலும் நான் கூட சேர்ந்து பண்றேன், பாதி பண்ண நான் போடுறேன், நீ பண்ணு, நானும் கூட இருக்கேன். அதே மாதிரி அருந்தாங்கி நிஷா காமெடியே பண்றாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேரிடலாம் டக்குன்னு போயிட்டு ஹெல்ப் பண்றது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கூட இருந்து அந்த பசங்களை என்கரேஜ் பண்ணணும். எங்க கொடுக்கணுன்ற மனசு வர்றதே கஷ்டங்க. அந்த வர பசங்களை நீ பப்ளிசிட்டிக்காக பண்றேன்னு ஆஃப் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணணுமோ பண்ணணும் அவங்களுக்கு.